இந்த கதையில் என் அக்காவின் வீட்டுக்கு விடுமுறைக்காக அவர்களிடம் முன்கூட்டியே சொல்லாமல் சென்றபோது என் மாமா தன் மனைவிதான் வீட்டில் இருக்கிறாள் என்று தூக்கி சென்று பிளந்தார் என்பதை பற்றி பார்ப்போம். கதை சுவாரஸ்யமாகவும் திருப்பங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். முழுவதும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இப்பதான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். என் பெயர் ராணி. என் வயது 21. நான் கல்லூரி படித்து முடித்து விட்டேன். என் அக்கா பெயர் வாணி. அவளும் நானும் இரட்டை சகோதரிகள். நாங்கள் இருவரும் ஒரே முக அமைப்பை கொண்டிருப்போம். நாங்களே யார் என்று சொன்னால் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு அசல் ஒற்றுமை. என் அக்காவுக்கு 10ஆம் வகுப்புக்கு மேல் படிப்பு ஏறவில்லை. கிராமப்புறங்களில் வீட்டில் பெண் பிள்ளைகளை வைத்திருக்க மாட்டார்கள். உடனே திருமணம் முடித்து விடுவார்கள். அப்படித்தான் பக்கத்து ஊர் மாப்பிள்ளை என் மாமா பெண் கேட்டு வந்தார். அப்போது நான் ஹாஸ்டலில் படித்துக் கொண்டிருந்தேன். 12ஆம் வகுப்பு பரீட்சை காரணமாக கல்யாணத்துக்கே அரசல் புரசலாக வந்து உடனே திரும்பிவிட்டேன். மாமாவும் என்னை சரியாக கவனிக்கவில்லை. அதன் பிறகு அவர்கள் சென்னை சென்று செட்டில் ஆனதால் என்னால் அங்கு செல்ல முடியவில்லை. என் பெற்றோருக்கும் பயம் இருந்தது. 2 பேரும் ஒரே மாதிரி நடந்துவிடப் போகிறது என்று. 3ஆம் வருடம் கழித்து கல்லூரி முடிந்தது. நானும் வேலைக்காக சென்னை செல்லணும் என்று வீட்டில் பர்மிஷன் வாங்கி என் அக்கா வீட்டுக்கு புறப்பட்டேன். சென்னை வந்ததும் என் அக்கா வீடு அட்ரஸே. சென்னையில் ஒரு ஆட்டோக்காரரிடம் காட்டி ஆட்டோவில் ஏறினேன். வீட்டுக்கு வந்தேன். வீடு தாழ்பாள் மட்டும் போட்டிருந்தது. சந்தேகத்துடன் உள்ளே சென்றேன். என் அக்கா மாமா போட்டோ ஹாலில் இருந்தது. அப்போது எனக்கு சந்தேகம் தெளிந்தது. உள்ளே சென்று லக்கேஜை ஓரமாக வைத்துவிட்டு பாத்ரூம் சென்று பிரஷ் அப் ஆனேன். பின்பு ஹாலில் வந்து சோபாவில் அமர்ந்து என் அக்காவுக்கு போன் செய்தேன். போனை எடுத்த அவளிடம் வீட்டுக்கு வந்திருக்கும் விஷயத்தை சொன்னேன். இப்பதான் சூப்பர் மார்க்கெட் வந்தேன்டி. கொஞ்சம் தூரம். நான் வர அரை மணி நேரமாவது ஆகும். அதனால நீ ரெஸ்ட் எடு. நான் வந்துடுறேன். ஆபீஸ்ல இருந்து வர நேரம்தான். கிச்சன் போய் டீ போட்டுவே. மாமா வந்ததும் கொடு என்றாள். நானும் அவசரத்தில் என் அக்காவின் நைட்டியை மாட்டிக்கொண்டு கிச்சனில் டீ போட்டுக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் உள்ளே வந்த மாமா கிச்சன் வந்தார். நான் அவரை ஜாலியாக ஏமாற்ற திட்டமிட்டேன். அவர் வந்து பேச்சு கொடுத்தாரு. ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு உனக்கும் எனக்கும் தேவைப்படும். வித்தியாசமா செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்குதான் அது நடக்க போகுது என்றார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மெதுவாக கிட்ட வந்த அவர் என் கைகள் 2ஐயும் பின்னால் கொண்டு வந்து எனக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்று கொஞ்சமாக விளங்கியது. அப்படியே திரும்பி டீ குடிங்க என்று வாயை திறந்தேன். உடனே அப்படியே என்னை அலைக்காக தூக்கிச் சென்றார். நான் எவ்வளவோ சொல்ல முயன்றேன். அவர் சொல்ல விடவில்லை. என்னை தூக்கி சென்று கதவை மூடினார். அதுவரை மெதுவாக கத்திய நான் அப்போது வேகமாக கத்தினேன். ஏனென்றால் அவர் என்ன எனக்கு பயம் பொழக்க போறாரு போச்சு என்று கண்ணீர் வடித்தேன். அவருக்கு என் கண்ணீர் தெரிய வாய்ப்பில்லை. இப்பதான் தெரியுது என் நம்மள அப்பா சென்னைக்கு அனுப்பாம இருந்தாருன்னு. வந்ததும் இப்படியா நடக்கணும் அப்படின்னு எனக்குள்ளேயே திட்டிக் கொண்டேன். நான் கூப்பாடு போட்டு கூப்பிட்டேன். மாமா மாமா என்று. ஐயோ என் தலைவிதி என்று கிடந்தேன். அவர் மெல்லமாக ஆரம்பித்து பின்பு 15 நிமிடம் கழித்து அப்படியே மேலேயே படுத்து விட்டார். என் அக்கா வந்து வீட்டின் கதவை தட்டினாள். எழுந்து வெளியில் சென்று பார்த்தேன். அக்காவை காணவில்லை. உடனே உள்ளே வந்து பார்த்தேன். மாமாவையும் காணவில்லை. இல்ல. என் கையிலும் கட்டு போடலை. எனக்கு நானே சிரித்தேன். அப்போ இதெல்லாம் கனவா? அடக்கடவுளே, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனாலும் அது ஒரு கிக்கா இருந்துச்சு. சரி, மாமா வரதுக்குள்ள டீ போட்டு ரெடியா வச்சிடுவோம் அப்படின்ட்டு கிச்சன் சென்று டீ போட்டேன். என் மாமா வந்தாரு. கனவுல வந்தது எனக்கு ஞாபகம் வரவே என்ன சொல்றாரு பாப்போம் என்று திரும்பியே நின்னேன். வாணி, கொஞ்சம் கீழே உட்காரு என்றார். என்னடா இவர் உட்கார சொல்றாரு? அப்போ கனவுல வந்த மாதிரி ஏதும் விபரீதமா நடக்காது என்று நம்பி காந்தேன். என் கண்களை மூட சொன்னாரு. நானும் மூடினேன். உனக்கு ஒரு குல்பி ஐஸ் கொண்டு வந்திருக்கேன் என்றார். நானும் ஐஸ் தானே பாபடின்னு எடுத்து வச்சிட்டாரு. எனக்கு ஒரே சந்தேகமா இருந்துச்சு. என்னடா இது சூடா இருக்கு? மாமா ஐஸ் தானே சொன்னாரு. சரி, கொஞ்சம் உள்ள இழுத்து வெளியே விட்டேன். அப்பவும் ஏதும் சுவை இல்லாததால் மாமா என்ன இது ஒண்ணுமே டெஸ்ட் இல்ல என்று கேட்டேன். அது ஒண்ணுமில்லடி, நீ இதே போல சென்றார்.
நானும் அதே போலினேன். ஒரு கட்டத்தில் அவர் சூடானா தங்கு ஒருவேளை மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கவ என்படியே குடித்தேன். கண்ணை திறந்து பார்த்தேன். அடேங்கப்பா, எனக்கு வியப்பு கலந்த அதிர்ச்சி. என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நான் உங்க மச்சினிச்சி ராணி என்றேன். ஐயோ, நீயா? எப்பமா வந்த? சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா உஷாரா இருந்திருப்பேன்ல. இப்ப பாரு, அசிங்கமாகிடுச்சு என்று தலையில் கை வைத்தார். அவ்வளவு பேசிய அவர், மாமா, முதல்ல நல்ல வேலை நான் கனவுல கண்ட மாதிரி நடக்கல. இதுக்கறதால உங்கள் அக்கா கிட்ட மாட்டி விடல என்றேன். என்ன கனவு? என்ன சொல்ற? எனக்கு புரியல என்றார். நான் என் கனவை எழுந்து நின்று சொன்னேன். அவரும் சிரித்து விட்டார். இது என்ன? இன்னைக்கு மாமா செம்மவே என்றேன். அட ஆமாமா, உங்க அக்கா வீட்டுக்கு தூரம். உன் அக்காவுக்கு முழுசா கிளியர் ஆக 7 நாள் ஆகும். இன்னைக்குதான் 7வது நாள். அதனாலதான் இப்படி ஆரம்பிச்சேன். அது எசக்கு பிசக்காகிடுச்சு. சாரி ராணி, நீ போய் உன் வேலைய பாரு என்றார். நான் சென்று ஹாலில் உட்கார்ந்தேன். மாமாவை பார்த்தேன். அவர் இன்னும் கிச்சன்லயே இருந்தாரு. அவருக்கு இன்னும் அடங்கல போல. அதான் நடக்க சிரமப்பட்டுட்டு அங்கேயே இருக்காரு என்று எனக்குள்ளேயே நான் சொல்லிக் கொண்டேன். அடப்பாவி, என்னோட இப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுறாரே. இவருக்கு வேணா இது சாதாரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு அடக்கடவுளே, பார்க்காத எனக்கு பெரிய கடமையை இறக்கி மேலும் தாகத்தை உண்டாக்கிட்டு ரொம்ப கேசுவலா இருக்காரே. ஆனது ஆகட்டும். வீட்டில் கடிகாரத்தை தேடினேன். நேரத்தை பார்த்தேன். அக்கா வர இன்னும் 15 நிமிடம் இருந்தது. எழுந்தே கிச்சனை நோக்கி நடந்தேன். உள்ளே சென்று கிச்சன் ஸ்கிரீனை மூடினேன். கதை முடிஞ்சது.